3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரிகோப்பலான்பேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கூடிய விரைவில் எங்களுடைய முதல் பணியா இந்த ரயில்வே மேம்பாலங்களை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரதுக்கான பணியும் செய்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற பேரவை வினா 746 காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பாலம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா? அதற்கான பதில், மங்களூர் விழுப்புரம் சாலையானது தேசிய நெடுஞ்சாலை 75 வேலூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளது. காட்பாடி ரயில் நிலையம் கிலோமீட்டர் 56/200 முதல் பாலாறு பாலம் கிலோமீட்டர் 59/100 வரை உயர்மட்ட பாலம் அமைக்க மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை அலகின் மூலம் விழுப்புரம் மங்களூர் சாலை 4 வழித்தடமாக அகலப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேலூர் மாநகருக்கு 20.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு நில எடுப்பு பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளன. இப்புறவழிச்சாலை லத்தேரியில் துவங்கி பொய்கை மற்றும் தங்க கோயில் வழியாக நெல்வாயில் முடிவடைகிறது. தற்போது ரூபாய் 1042 கோடி மதிப்பிலான நில எடுப்பு பணிகள் உள்பட இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளது. இத்திட்டங்கள் செயலாக்கப்படும் நிகழ்வில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசல் பெரிதளவும் குறையும். ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் நடக்கும் வேலைகளின் தொய்வு குறித்தும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மற்ற சாலை திட்டங்கள் குறித்தும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை ஜூன் 2 நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். இது மட்டுமல்லாமல் மத்திய சாலை நிதியிலிருந்து தற்போது தமிழகத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 500 கோடி CRF சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபாயை முதல் முறையாக 1000 கோடி ரூபாயை உயர்த்தி இருக்கிறார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். ரகுபதி பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகரத்துக்கு நுழைவாயிலாக 3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரிகோப்பலான்பேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையுமே செய்து தந்தால்தான் புதுக்கோட்டை நகரத்துக்கு மக்கள் வந்து போக முடியும். எனவே இந்த 3 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆல்ரெடி கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் ரயில்வே மேம்பாலங்கள் நிறைய இடத்துல இல்லைங்கிறத எங்களுடைய ஆய்வுக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பட்ஜெட்ல முதல் செய்யக்கூடிய பணிகள் நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல மக்கள் அதிகமா போக்குவரத்துல எங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே கிராஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாரும் நிக்க வேண்டிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அது முக்கியமாக டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி புதுக்கோட்டை, சீர்காழி, இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கவனத்திற்கு வந்துருச்சு. கூடிய விரைவில் எங்களுடைய முதல் பணியா இந்த ரயில்வே மேம்பாலங்களை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரதுக்கான பணியும் செய்யறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரிங் ரோட்ஸ் பிரச்சனை இருக்கு, அதுவும் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப இந்த லாஸ்ட் 1 வாரமா எங்களுடைய துறை சார்ந்த எங்களுடைய அதிகாரிகள் கிட்ட நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்மோஸ்ட் 234 பேர்ல 173 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைன்னு வரும் பொழுது அதிகமான பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் பிரச்சனையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ரிங் ரோடு பிரச்சனை அப்படிங்கறத ஒரு பிரச்சனையை தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆய்வுகளையும் அதுக்கான DPR ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் உடனடியாக நாங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சுங்கிறத பதிவு பண்றோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள்.
நான்கு பேரவைத் தலைவர்களே, சென்னையிலிருந்து திருச்சி செல்லுகின்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள அந்த சாலை, காலையிலையும் மாலையிலையும் அதிக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதிச்சோம். அதுல முக்கியமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளா கொண்டு வந்தாதான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும், குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துல வந்துட முடியும். ஆனா செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. சோ இது முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்துல இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தாலும் நான் திருவள்ளூர்ல இருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது. சோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்ல இருந்து மற்றொரு மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனா அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோட இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துவதற்கான எல்லா பணிகளும் நடக்கும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.